ஹாய் கைஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே தான் எடுத்திருந்தேன். 25th அக்டோபர் தான் எடுத்திருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து 6 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிரோபுரி பாலமுருகன் டெம்பிள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே நான் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணிட்டேன். கண்டினியூவாக போக முடியல. அந்த ஒரு வாரம் அந்த வருத்தம் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா சாமி தர்ஷனம் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வந்து 5:30 மேக்ஸிமம் 5:30க்குள்ளே கிளம்பிடுவேன். அந்த 5 வாரமும் அந்த மாதிரி தான் போயிருப்பேன். இந்த லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் வந்து 3:30க்கு முடிஞ்சுது. கொஞ்சம் ரொம்ப தூக்கமாக இருந்து சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கினேன். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:15 மாதிரி ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படி போகிறதுக்கு 1.5 hour ஆகும். இங்கேருந்து நம்ம சிரோபுரி முருகன் டெம்பிள். அதே மாதிரி தான் சேம் ரூட் வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோடு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாம்பரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 60 நம்மளுக்கு வந்து ஒரு 120 மாதிரி 120 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வந்து அப் அண்ட் டவுனு. ஸோ கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி போகிற ரூட் அந்த கிலோமீட்டர் அந்த இதுதான் ஆகும். டைமிங் பார்த்திங்கன்னா வந்து சேம் வந்து ஒரு 1.5 hourக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸ்லோவாக போனாலே சொல்கிறேன் நான். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக போனால் அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரம் போனே பார்த்திங்கன்னா சரியான மழை, ஒரு 6:30 மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, சரியான மழை ஆகிடுச்சு. ஸோ எதனா நியூஸ் கீஸ் பார்க்கல. ஸோ ஆரஞ்சு அலர்ட் எதனா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ நார்மல் ரெயின் தான் போல். அது நம்மளுக்கு வந்து ஹைவேஸில் போகிறதால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரியுது, வேறு ஒன்றில் அவுட்டர் ரிங் ரோடு போகிறதுனால. ஸோ கொஞ்சம் தூரத்தில் போனேன் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் மழை சுத்தமாக இருந்துச்சு. சன் வந்து வெளியே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம கூட எடுத்துன்னு போகலாம். அங்கே மழை வந்துச்சுன்னா நார்மலாகவே அங்கே வந்து கோவில்கிட்ட ரொம்ப இதாக இருக்கும், நடக்கவே முடியாது. ஸோ மழை வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. அதனால தான் பார்த்தோம். இந்த வாட்டி சாமியை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ரே பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ தர்ஷனம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாமே 3 லைனுமே நம்மளுக்கு வந்து கியூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ தர்ஷனம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நிறைய அந்த ஸ்னேக் மாதிரி போயிட்டு இது ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸும் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் டைரெக்டாக வந்து 50 rupees டிக்கெட்டில் போயிட்டோம். ஸோ 100 வந்து வேண்டாம், ஏன்னா ரொம்ப காலியாக தான் இருந்தது. நம்ம எதுக்கு 100 சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த இங்கேயே வந்து அந்த லாஸ்ட் டைம் சர்வீஸ் சொல்லணும் பார்த்திங்களா. ஸோ 100 rupees 50 rupees ஒன்று, 100 rupees ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒன்று வந்து கோவிலுக்குள்ளேயே போகிறதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 200லேருந்து 500 அவங்க ஆளுக்கு ஏற்ற கேட்குறாங்க அமௌண்ட்டு. ஸோ அதுவும் கேட்டுருந்தாங்க போகிற வழியிலே. அந்த 50 rupees டிக்கெட் எடுக்கும்போதே வந்து இது வந்து ஆளை பார்த்து தான் கேட்க போகிறாங்க, வந்து சூஸ் பண்ணி கேட்குறாங்க. சின்ன ஃபேமிலியாக வந்து 100 rupees 50 rupees இதுவே நம்ம காலியாக இருக்குது, நம்பருக்கு எதுக்காதுன்னு சொல்லிட்டு அது வேண்டாம் சொல்லிட்டு நான் வேண்டாம் சொல்லிட்டோம். ஸோ 50 rupees டிக்கெட்லேயே போயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சண்டேயில் வந்து மாட்டிக்கிட்டேன் சொன்னோம் பார்த்திங்களா லாஸ்ட்டு வீடியோலையும். சண்டேவும் டியூஸ்டே மட்டும் போகாதீங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா. அந்த பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காரை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த வாட்டியும் அதே மாதிரி ஆகிடும்னு நினச்சேன். ஏன்னா வந்து சஷ்டி விரதம் போயிட்டுருக்கு. ஸோ 1 வீக் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது சொல்லிவிட்டு நான் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நம்ம கிளம்புறது லேட்டு. ஸோ அந்த மாதிரி நினச்சேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு தான் சொல்லிட்டேன், இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க காரை. ஸோ நல்ல வேலை வந்து ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த மெயின் ரூட்டு நான் இந்த ரூட்டை வந்து போகிறதே இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. அது இல்லாமல் எனி டைம் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணுறாங்கனால நான் வந்து அந்த ரூட்டை எடுக்கிறதே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு வில்லேஜ்க்குள்ளே அப்படியே போயிட்டு நம்ம வந்து டெம்பிளை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ அந்த ரூட்டு தான் எப்போயுமே சூஸ் பண்ணுறது. அங்கே வந்து கம்மியாக தான் கார் வரும், இங்கே வந்து அதிகமாக வரும். இங்கே வந்து பார்த்தா இங்கே பேரிகேட் போட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கே கார் நிறுத்திட்டு நம்ம இங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து சஷ்டி விரதம் வந்து அவ்வளோ அதுக்காகலாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணல. ஸோ அவங்க டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேவும் சண்டே மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் வாரம் வந்து எப்படி வராங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து சென்னையிலேருந்தே நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். வாரம் வந்து வீக்லி வரான்னாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக அவங்க வந்து டைமை எப்படியாவது ஒதுக்கிட்டு வராங்க. நம்மளுக்கு வந்து 6 வீக் வரத்துக்கு நிஜமாலே, ஏன்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரம், நம்ம நினச்ச மாதிரி இல்லை. எப்படி நம்மளுக்கு வந்து 1 டேக்கே வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் தூக்கம் இல்லாமல் போகிறது இன்னும் நம்மளுக்கு அலைச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்து லாஸ்ட் டைமோட. டைமிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 7:40 மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே வந்து போயிட்டு வரதுக்கு நான் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு, ரொம்ப கம்மி டைம் தான் ஆச்சு. வெளியே வந்து க்ரௌடு இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஃப்ரீ தர்ஷனமே அதெல்லாம் போகிறாங்க பார்த்திங்களா, ஃப்ரீயே ரொம்ப கம்மி தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்களா, ஸோ 100 rupees டிக்கெட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ அதுலேருந்து பூந்து வந்து 50 rupees கிட்டே போயிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போய் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப காலியாகவே இருந்தது. ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன், இந்த சைடு லெஃப்ட்டில் போகிறது வந்து 50 rupees டிக்கெட்டு.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று லைன் இருக்கும் பாருங்கள், அந்த லைன் வந்து வேறு லைன்லேருந்து வரும். அது ஒன்று 100 ருபீஸ் டிக்கெட்டு. வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து சாமியை வந்து கொஞ்சம் நின்று ப்ரே பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் காலியாக இருந்ததுனால அவங்க அலோவ் இது பண்ணாங்க. ஸோ லெஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குலாம் வச்சுருந்தாங்க. விளக்கு வந்து பின்னாடி அந்த சைடு நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சைடும் வைக்கிறாங்க. தனியாக ஒரு ரூமே கொடுத்துருந்தாங்க. இங்கே வைக்கிறவங்க வைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதுக்குன்னு தனி இடம் வந்து ஒரு மரத்து கீழே இருக்குது, அங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 6 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து யாருனா போகிறீங்கன்னா வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவே இருந்தது. 5 வீக்ஸ் வந்து போனோட இது வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன். பட் லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து அந்த உள்ளே கூட்டின்னு போகிறது சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் இங்கே தான் அது. மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் 50 ருபீஸ் வந்து கம்மியாக எந்த பொருளையும் தர மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இந்த 6 வீடியோவும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம் அந்த இது முடிந்ததால் நாளைக்கு அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், எல்லாருக்கும் பாய்.